ஸோ வெல்கம் டு இன்னொரு ட்ரேடிங் தமிழ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேற்று நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேப் வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட்டிங் க்ளோஸ் ஆச்சு. எந்த அளவுக்கு வந்துட்டு எத்தனை நாள் ஆச்சு அது ஏறத்துக்கு, 2 நாள் வந்துட்டு அவ்வளவும் இறங்கிடுச்சு. ஸோ நல்ல ஒரு பேரிஷ் மூவ். நேற்றும் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல நான் மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்ததுன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் எடுக்கும்னு சொல்லிட்டு, இங்கே ஒரு 20 EMA இருக்கு, as well as நமக்கு ஒரு சப்போர்ட்டும் இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஒரு 4 டைம்ஸ் கிட்ட இந்த இடத்துல வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு சான்சஸ் அதிகம் டு கெட் ரிவர்சல் ஃப்ரம் இயர். அப்படியும் இந்த லெவலில் பிரேக் பண்ணி இந்த கேண்டில் கீழே வந்துட்டு இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து அடுத்த வந்து இங்கே இந்த லெவலுக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து டச் பண்ணோம். இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட டே அனாலிசிஸ். ஸோ கைஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் ஸ்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நேற்று நான் சொல்லியிருந்த ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால வந்து சான்சஸ் டு கம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நமக்கு பிரேக் ஆகி ரொம்ப சூப்பராக கீழே மூவ் ஆச்சு. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் என்னன்னா, லைக் இந்த லெவலை, ஸோ இந்த லெவல் as well as இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அரசு லைக் பிரேக் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த லெவலில் போய் டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இன்கேஸ் இந்த லைன், அதாவது இந்த 38476 ஸோ பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம வந்துட்டு அடுத்த இந்த லெவலுக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே 200 EMA வந்து நமக்கு இந்த லெவல் கிட்ட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து நல்ல ரிவர்சல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே, இந்த லைன் கீழே வந்து பிரேக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வந்துட்டு நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகி அகைன் இந்த லெவலுக்கு போய் டச் பண்ணதுக்கும் சான்சஸ் அதிகம். ஸோ இந்த லெவலுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ கைஸ், இது வந்துட்டு நிஃப்டியோட டே அனாலிசிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக ஆயிடுச்சுது. சொல்லியிருந்தேன் நான் ப்ரீவியஸாக வந்துட்டு அனாலிசிஸ்லாம் நீங்கள் வந்துட்டு வாட்ச் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் ஆக சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட்டும் நம்மளுக்கு ஹேப்பன் ஆகலை. அதே மாதிரி பிரேக் ஆகிட்டு நம்மளுக்கு கீழே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட் கிட்ட நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 EMAவும் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து சான்சஸ் டு கெட் ரிவர்சல் இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த லெவலுக்கும் கீழே பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த லெவல் தான் அடுத்த லைக் அடுத்த ஒரு சப்போர்ட் வந்து இங்கே தான் இருக்கும் நமக்கு. ஸோ கைஸ், வந்து நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி வந்து நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் லைக் நமக்கு வந்து ஒரு நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்சலுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த அளவுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு எப்போ வந்து லைக் அப் சைடில் ஒரு என்ட்ரி எடுக்கணும்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு நமக்கு இந்த இடத்த டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் ஆகும். ஸோ இந்த ரீடெஸ்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டாக வேணும், அப் சைடில் என்ட்ரி எடுக்கணும்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். அது வரைக்கும் வந்துட்டு இது டவுன் ட்ரெண்ட் தான். அதே மாதிரி வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு ஒரு டவுன் சைல் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் வந்து இந்த இடத்துல எதிர்பார்த்துட்டு நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து லெவல் வந்து 17373 இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். அப் சைடில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து இந்த லெவலுக்கும் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே இடத்துல நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு 200 EMA ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், as well as லெவலும் இருக்கும். ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ கைஸ், நம்மளோட இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 200 EMA அதுக்குள்ள ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டெக் மஹிந்திரா போத் 200 EMA as well as 20 EMAவும் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ இன்கேஸ் லைக் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெவலையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம செகண்ட் டார்கெட் வந்துட்டு இந்த பர்பிள் லைன், அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நமக்கு. ஸோ அப் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு குட் அப் சைடு என்ட்ரி வேணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த லெவல், ஸோ 1106, ஸோ இது பிரேக் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு அப் சைடில் வந்து ஒரு நல்ல மூவ் இருக்கும். அன்டில் நம்மளுக்கு இந்த லெவல் வரைக்கும் போகலாம். ஓகேவா? அது வந்து ஒரு ஷார்ட் டேர்மான ஒரு அப் மூவ் தான். நமக்கு வந்து எப்போ இந்த லெவலில் பிரேக் பண்ணதோ அப்போ தான் வந்துட்டு டெக் மஹிந்திரா ஒரு அகைன் ஒரு அப் மூவ்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ஒரு 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் கிட்ட இங்கே வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து.
நம்ம இங்கேயும் ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் நாளைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு எதுனாலும் அதை பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ கைஸ் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாபர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்துட்டு ஒரு இந்த லெவலுக்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கும் கீழே பிரேக் ஆச்சுன்னா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நமக்கு இந்த லெவலில் இருக்கும். ஸோ 558. ஸோ இது வந்துட்டு டாபரோட 50 minutes அனாலிசிஸ். இங்கே வந்துட்டு நம்ம வந்து ஒரு அப்மூவ் எதிர்பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல போய் ரிவர்ஸ் ஆகாமல் இதே பிரேக் பண்ணிச்சுனா தான் நம்ம வந்து ஒரு நல்ல அப்மூவ் எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுனால நம்ம அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கும் ஒரு அப்மூவ் எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்மளோட அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டீபக் நைட்ரேட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டெட்லி கிராஸ் ஓவர் ஆப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபியூச்சரில். டெட்லி கிராஸ் ஓவர் நமக்கு. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது வந்து எப்போ அப் ட்ரெண்ட் ஆகும்னா நமக்கு வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே பிடிச்சா மட்டும் தான் அப் ட்ரெண்ட். ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டு தான். இன்கேஸ் நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த லெவலுக்கும் ஒரு போயிட்டு வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த லெவலுக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் இந்த லெவல் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சொல்கிற அளவுக்கு மூவ் இல்லை. ஒரு கேப் ஆச்சுன்னா கூட நமக்கு வந்து 200 EMA வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும். ஸோ மோர் ரிவர்ஸ் அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு நோ ரிவர்சல். ஸோ டவுன் சைடில் வந்து நல்ல என்ட்ரி. அப் சைடில் வந்துட்டு ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த லெவல் ஒரு செகண்ட். ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்துட்டு அப் சைடில் ஸோ இங்கேருந்தே நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா மட்டும்தான் அப் சைட் மூவ். அதுவும் இந்த இடத்துக்கு போச்சுன்னா நம்ம இது பிரேக் பண்ணோன்னே என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த பர்பிள் லைனுக்கு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனலைசஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக யாராச்சும் அனலைசஸ் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஸோ அதாச்சும் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட்டான சந்தோஷம், லாஸ்னா அது ஏன் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதற்கு மேலாச்சும் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ் வெல் அஸ் இதற்கு மேலாச்சும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என் கூட வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது என்கிட்ட பேசணும் அப்படின்னா லைக் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அதர்ஸ் லைக் கூட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஆக்டிவாக இருப்பேன் நான். ஸோ see you on the next video guys. Have a great trading.